ஸோ இந்த அண்ணாரிவாளையம் கதையை பற்றி தெரிஞ்சுக்கணும். யோகியர்கள், ஸ்டாலின் என்ற யோகியரும் கனிமொழி என்ற சீனமங்கை, சிங்கப்பூர் மங்கை கனிமொழியையும் சேர்ந்து யோகியர்கள் மாதிரி பேசுகிறாங்க. தொட்டு பாருன்னு ரெண்டு பேருக்கும் தெரியாது. ஸ்டாலினுக்கும் தெரியாது, சிங்கப்பூர் மங்கைக்கும் தெரியாது அண்ணாரிவாளைய கதை. உங்கள் ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன், உங்கள் அப்பா என்ன ஃப்ராடு பண்ணாருன்னு. அது அபகரிக்கப்பட்ட நிலம். உங்கள் அண்ணாரிவாளையம் உங்கள் நிலம் இல்லை, அபகரிக்கப்பட்ட நிலம். 1971 76 வரை கருணாநிதி சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அப்போ பண்ணின வேலை என்ன தெரியுமா? அது ஒரு ஜமீன்தாருக்கு சொந்தமான இடம், 40 ஏக்கர். இவர் அதை ஆட்டையை போடணுன்ட்டு கருணாநிதி அந்த ஜமீன்தாரை கூப்பிட்டு மிரட்டினார். என்ன மிரட்டினார்? உன் மேலே லேண்ட் சீலிங் ஆக்ட், அதில் அதிக நிலம் வச்சுருந்தால் லேண்ட் சீலிங்னு இருக்குது, நிலக்கட்டுப்பாடு, அந்த சட்டத்தில் நடவடிக்கை எடுப்பேன்னு மிரட்டுறார். அவன் ஜமீன்தார் பார்த்தான், முதலமைச்சர் சரின்னு கொடுத்துட்டு போயிட்டான். ஓசியில் ஆட்டையை போட்டது தூக்கிட்டு போயிட்டான். இதை நான் சொல்லலை, சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்டில் வருது. சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் சொல்கிறாங்க, கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு ஜமீன்தாருக்கு சொந்தமான 40 ஏக்கர் நிலத்தை அபகரித்து அங்கேருந்து எடுத்து அதில் உருவாக்கப்பட்டது தான் அண்ணா அறிவாலயம்னு சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்டு சொல்லுது. இன்னொருத்தன் இதை ஆட்டையை போட்டது. சொந்த அப்பா சம்பாதிச்ச மாதிரி, உங்கள் பாட்டனார் சொத்து மாதிரி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. உழைச்சி சம்பாதிச்ச மாதிரி, ஊரை கொள்ளையடித்து சம்பாதிச்சதும் அண்ணா அறிவாலயம். ஜமீன்தார்கிட்டருந்து கேவலப்படுத்தி பயமுறுத்தி வாங்கினீங்க. சர்க்காரியா கமிஷன்லேயே போய் படித்து பாருங்கள். ஸ்டாலின் கனிமொழியெல்லாம் இப்படி வந்தது.